பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். காலையில் நம்மை விசாரிக்கிறவர், அதிகாலையில் ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து நம்மை விசாரிக்கிறார். நமக்கு என்ன குறைவு இருக்கிறது, வாட் ப்ராப்ளம்ஸ் வி ஹாவ், ஆண்டவர் கேட்கிறார், விசாரிக்கிறார். ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறார். கர்த்தர் விசாரிக்கும்போது நாம் கவலைகளை மறந்து ஆண்டவரிடத்தில் நம்முடைய காரியங்களை சொல்லும்போது நிச்சயமாக அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக எரேமியா 50ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் பார்வோனுக்கு விரோதமாக வடதேசத்தில் இருக்கும் பெரிய ஜாதிகளின் கூட்டத்தை எழுப்பி அதை வரப்பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாக ஆயத்தம் பண்ணுவார்கள். அங்கே இருந்து வருகிறவர்களால் அது பிடிக்கப்படும். அவர்களுடைய அம்புகள் சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்புகளைப் போல் இருக்கும். அவைகள் விருதாவாய் திரும்புகிறதில்லை. அவர்களுடைய அம்புகள் சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்புகளைப் போல் இருக்கும். அவைகள் விருதாவாய் திரும்புகிறதில்லை. எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்பு. அந்த அம்பு எதற்காக அவன் அந்த அம்பை எய்கிறானோ அது கரெக்டாக அந்த டார்கெட்டில் பட வேண்டும். அது எதிரிக்கு, சத்ருவுக்கு இழப்புகளை உண்டு பண்ண வேண்டும். அதுதான் சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்பு என்று பார்க்க. இப்போதும் கூட யுத்தங்கள் நடக்கிறது. எவ்வளோ பம்பார்ட்மெண்ட், பயங்கரமான மிசைல்ஸ், ஏவுகணைகள் எல்லாம் அனுப்பி பாம்பு பண்ணுறாங்க. ஒரு பாம்பு 10 lakhs 25 lakhs என்று விலை மதிப்பு மிக்கது. இதை எதிரியின் தேசத்துக்குள்ளாக உபயோகிக்கும் போது சாதாரணமாக உபயோகிக்க மாட்டார்கள். அதை இவர்கள் விரும்புகிற அழிவை அங்கே ஏற்படுத்த வேண்டும். அதை ரொம்ப பிளான் பண்ணி, ரொம்ப திட்டம் பண்ணி, எதை அடிக்க வேண்டும் என்று சொல்லி பிளான் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏனென்றால் ஒன்று ரொம்ப காஸ்ட்லி. முதலாவது இவர்களுக்கு ஜெயம் பெற வேண்டும். அந்த சரியான டார்கெட் அடித்தால்தான் இவர்களுக்கு ஜெயம் கிடைக்கும். அப்போது அதை யூஸ் பண்ணுவதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏவுகணைகளை எல்லாம் பிளெயினில் ஏற்றி வார் பிளெயினில் வைத்து கொடுக்கிறார்கள். அதில் பைலட் அனுப்புகிறார்கள். ஆளில்லா விமானங்களும் இப்போது இருக்கிறது, ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்கிறது, பல விதங்களில் இருக்கிறது. சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்பை போல சத்ருவின் பாளையத்திலே மேக்சிமம் இழப்புகளை உண்டு பண்ணக்கூடிய விதத்தில் அதை யூஸ் பண்ண தெரிந்தவர்கள் கையில் தான் அதை கொடுத்து அனுப்புகிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய யுத்த களத்தில் இருக்கிறோம். சாத்தானுடைய கோட்டைக்குள்ளாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் பக்தன் சொல்லுகிறான். சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்பை போல நம்மிடத்தில் இருக்கிற வேத வசனங்கள் நாம் பிரயோகிக்க வேண்டும். பவுலடியார் எழுதும்போது சொல்லுகிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எங்களுக்கு போராட்டம் இல்லை, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்பு எவ்வளவு பயங்கரமான அழிவை சத்ருவுக்கு உண்டு பண்ணுகிறதோ அதுபோல சாத்தானின் கோட்டைகளை தகர்க்கிறவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் காணப்பட வேண்டும். பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஸ்தோத்திரம், நாம் உலகத்துக்குரிய ஆயுதங்களை அல்ல, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் காணப்படுகிறோம். ஆகவே நாம் விசேஷித்தவர்கள், விசேஷமானவர்கள் என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து அதிகமாக இந்த நாட்களில் கிருபையில் பலப்பட்டு சாத்தானை தோற்கடிக்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு கூட இருக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 127 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம், பால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். பலவான் கையில் உள்ள அம்பு எவ்வளவு பயங்கரமான அழிவை சாத்தானுடைய பாளையத்தில் ஏற்படுத்தும். சங்கீதம் 147 15 படிக்கிறோம், அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார்,
அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய கிருபையை சார்ந்து இந்த நாட்களில் தைரியமாய் கர்த்தருக்காக நாம் போராடுவோம். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று பக்தன் சொன்னது போல நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவுக்காக நல்ல போராட்டத்தை போராடுவோம். அவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரிசுத்த பிதாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் கையில் இருக்கிற அம்பு எவ்வளவு அழிவை சத்ருவினுடைய பாளையத்திலே உண்டு பண்ணுகிறதும், அதுபோல் ஆண்டவரே நீர் உம்முடைய சொல்லை அனுப்பி உம்முடைய சொல்லை தீவிரமாய் அனுப்புகிறீர். அது மகா தீவிரமாய் செல்லுகிறது. நீர் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றும்படி அது மகா தீவிரமாய் செல்லுகிறது. அது ஒருபோதும் விருதாவாய் உம்மிடத்தில் திரும்புகிறது இல்லை என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் அவ்விதமான கர்த்தாவே ஸ்தோத்திரம் விசேஷித்த அபிஷேகத்தோடு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும். சாத்தானுடைய கோட்டைகள் சிதறடிக்கப்பட, எரிகோவின் மதில்கள் விழுந்தது போல சத்ருவின் மதில்கள் விழுந்து போக பரிசுத்தாவியானவர் கிருபைதார் உம்முடைய பிள்ளைகளை அநேகருக்கு பிரயோஜனப்படுத்தும். ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.